ஒரு அழகான கடற்கரையில் சின்ன சின்ன குழந்தைகள் மணலில் விளையாடிக் கொண்டிருந்தன. அவர்களில் ஒருவனான கண்ணன் ஒரு பெரிய மணல் கோட்டை கட்டினான். அது எவ்வளவு அழகாக இருந்ததென்றால் அருகே வந்தவர்கள் அதை பார்த்து வியப்படைந்தார்கள். கண்ணன் தன் கோட்டையைப் பற்றி பெருமையாகச் சொன்னான். இது உலகத்திலேயே உறுதியான கோட்டை. இதை யாரும் உடைக்க முடியாது. அப்போது ஒரு சிறுவன் கேலியாகச் சிரித்தான். இது மணலால் ஆனது. அலை ஒன்று வந்தாலே இது உடைந்துவிடும். ஆனால் கண்ணன் தன் கோட்டையை காத்துக்கொண்டே இருந்தான். சிறிது நேரம் கழித்து கடவுள் விநாயகர் அங்கே வந்தார். அவர் கண்ணனின் பெருமையைக் கேட்டு புன்னகைத்தார். குழந்தாய், உன் கோட்டை மிகவும் அழகாக உள்ளது. ஆனால் இது நிலையானதல்ல. மணல் கோட்டைகள் எப்போதும் நீடிப்பதில்லை என்று அன்பாகச் சொன்னார். கண்ணன் கேட்டான், அப்படியானால் எதுவும் நிலைக்காதா? விநாயகர் பதிலளித்தார், நாம் உருவாக்கும் சிறிய விஷயங்கள் எல்லாம் மணல் கோட்டைகள் போன்றவை. ஆனால் நல்ல செயல்கள், கடின உழைப்பு, அன்பு இவை மட்டுமே என்றும் நிலைக்கும். அப்படி சொல்லி விநாயகர் கண்ணனுக்கு ஒரு புதிய பாடம் கற்பித்தார். கண்ணன் தன் மணல் கோட்டையை விட்டுவிட்டு கடற்கரையில் குப்பைகளை சேகரிக்க ஆரம்பித்தான். அவனுடைய நல்ல செயல் அவனது மணல் கோட்டையை விட பெரியதாக மாறியது. பெருமை கொள்ளும் விஷயங்கள் எல்லாம் நிலையானவை அல்ல. ஆனால் நல்லது செய்வதே உண்மையான வலிமை.